தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தின் வாரத்தை கொண்டாடினோம். ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு எவ்வளவு அன்பையும் ஆசியும் மன்னிப்பையும் கொடுத்தது என்பதை நாம் இறை வாசகத்தின் மூலமாக, இறை நற்செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம். அதே இறை இரக்கத்தினுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாம், அதே இறை இரக்கத்தினுடைய அமைதியை பெற்ற நாம், அதே இறை இரக்கத்தினுடைய அன்பை சுவைத்த நாம், அதே இறை இரக்கத்தினுடைய அன்பிலே நிலைத்திருக்கின்ற நாம் இந்த வாரம் 3வது வாரத்தை நாம் கொண்டாடுகின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் 24ஆம் அதிகாரம் 13 முதல் 35 வரை உள்ள இறைவாக்கை பற்றி நாம் வாசிக்கின்ற இந்த வேளையில், ஆண்டவருடைய திரு தூதர்கள் இருவர் எம்மாவூஸ் என்ற ஒரு ஊருக்கு ஆண்டவர் இயேசு உயிர்த்தார் என்றதை கேட்டும் அறிந்திருந்தோம் அவர்கள் தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து உறவினர் வீட்டுக்கு செல்லுகின்றார்கள். மாலை வேளையில் அவர்கள் செல்லுகின்றார்கள். பாதி வழியிலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தோன்றி அவர்களோடு கூட அவர் நடந்து செல்லுகின்றார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்கள் உறவாடி கொண்டு போகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் யாரை பற்றி எதை பற்றி பேசுகின்றீர்கள் என்று கேட்கின்ற பொழுது, அந்த திரு தூதர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? எருசலேம் மாநகரில் உமக்கு ஒருவர் மட்டும்தான் இந்த நாட்களில் என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்றீரோ? நாசரேத்தூர் இயேசுவை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அவர் எங்களோடு இருந்த பொழுது அவர் இவ்வாறெல்லாம் சொன்னார், இவ்வாறு புதுமைகளை செய்தார். ஆனால் இன்று யூத மக்கள் அவரை சிலுவையில் அறைந்து மரண தண்டனை கொடுத்து கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். எங்களோடு கூட இருக்கின்ற சிலர் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அவர்களோடு உறவாடி கொண்டு செல்லுகின்றார். அந்த எம்மாவு என்ற ஊர் வந்தவுடனே ஆண்டவர் இயேசு இன்னும் அதிகமாக நடக்கக்கூடிய நேரம் தூரம் வருகின்றது என்பதை அவர்களுக்கு எண்பித்து காமிக்கின்றார். அந்த திரு தூதர்கள் இருவரும், ஐயா, நீர் எங்களோடு கூட தங்கும், மாலை வேலை ஆயிற்று, இருட்டு போயிற்று, இந்த வேளையில் நீங்கள் தனியாக செல்ல வேண்டாம் என்று அவரை கேட்டுக்கொள்கின்றனர். ஆண்டவர் இயேசுவும் அவர்களோடு கூட தங்குகின்றார். இரவு நேரத்தில் அந்த உணவு அருந்துகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு ஆசி கூறி பிட்டு கொடுக்கையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ வழி நெடுக்கிலும் ஆண்டவர் இயேசு அவர்களை பற்றி, அவற்றை பற்றி, இறை இயேசுவை பற்றி அவர் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர் அவர்களுக்கு அப்பங்களை எடுத்து பிட்டு ஆசீர்வதித்து கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவை பற்றி அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகின்றன. அப்பொழுது ஒருவர் அவர்களோடு கூட பேசிக்கொள்கின்றார்கள். வழியிலே அவர் நம்மோடு உறவாடி கொண்டு வந்த பொழுது நம்முடைய உள்ளம் முருகவில்லையா? நாம் புரிந்து கொள்ள முடியவில்லையே, அவரை கண்டு கொள்ள முடியவில்லையே என்று அந்த இரவோடு இரவாக திரும்பவும் அவர்கள் எருசலேமுக்கு திரும்பி செல்கின்றார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அங்கு இருக்கின்ற திரு தூதர்களிடத்தில் சென்று, உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நாங்கள் கண்டோம், அவர் எங்களோடு கூட உறவாடினார், எங்களோடு தங்கினார், அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டன என்று சொல்லுகின்றார்கள். அவர்களோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்கின்றார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் குருடர்களாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குருடர்கள் என்றால் கண் பார்வையற்றவர்களாக அல்ல, நமக்கு நன்றாக பார்வை தெரிகின்றது. ஆண்டவருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதில் குருடர்களாக நம்முடைய உள்ளம் இருக்கின்றது.
நம்முடைய இதயம் மயங்கி போயிருக்கின்றது. பணத்திலும் பதவியிலும் பட்டத்திலும் நம்முடைய உள்ளம் மழுங்கிவிட்டது, குருடாகிவிட்டது. ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை நாம் என்று நம்முடைய உள்ளத்தில் ஏற்று சிந்திக்கின்றோமோ, செயல்படுகின்றோமோ, ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்கின்றோமோ, அன்று நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்படும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும் என்பதை நாம் உணர வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஜெபிப்போமா? இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. ஆண்டவரே, நீர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திலும் ஆண்டவரே நாங்கள் விடுதலை பெறுகின்றோம். ஆண்டவரே, நீர் சிந்திய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை அளிக்கின்றன. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலை அளிக்கின்றன, எல்லா கட்டுகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளிக்கின்றன, எல்லா பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் எங்களுக்கு விடுதலை அளிக்கின்றன. ஆமாம் ஆண்டவரே, அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு, நீர் என்னோடு கூட இருக்கின்ற பொழுது எனக்கு எந்த பயமும் இல்லை என்று ஆண்டவர் இயேசுவினுடைய பாடலை பாடி நாம் ஜெபிக்கின்ற இந்த வேளையில், ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு அடியார்களே, இதோ ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம், திரும்பி பார்க்க வேண்டாம். இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம், திரும்பி பார்க்காமல் நாம் அவரை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று சிந்தித்து நாம் நம்முடைய வாழ்வை தொடர்வோம். ஆண்டவர் இயேசுவின் பின்னால் நாம் செல்லுகின்ற பொழுது நமக்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, எந்த ஒரு கொடூரமான செயல்களும் நம்மை தாங்காது என்பதை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று ஆண்டவர் இயேசுவினுடைய அவருடைய அன்பில் நிலைத்து நிற்போம். இந்த எம்மாவூஸ் சீடர்களை போன்று ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் என்பதை நாம் விசுவாசிப்போம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தம்முடைய திருக்கரங்களால் தம்முடைய இறக்கைகளின் நிழலில் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இயேசுவினுடைய திரு சிலுவையிலிருந்து அவருடைய சிரசில் இருந்து வருகின்ற ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் நம்மை கழுவி தூய்மைப்படுத்துவதாக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.